கோபியும் செலியனும் பண்ண காரியத்துக்கு பாக்கியா வந்து கோபியும் செலியனையும் வீட்டை விட்டு துரத்தினா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். அடித்ததை ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்துட்டு வந்து பாக்கியா செலியனை போட்டு அடிக்கிறாங்க. அடித்து தானே நான் புள்ளப்பூச்சி மாதிரி இருந்த அமிர்தா ஜெனியெல்லாம் ரொம்ப வாய் பேசுகிறா. எதுக்கு இவரை அடிக்கிறீங்க போட்டு, அப்போனா உங்கள் பையனை விட அவன் ஆகாஷ் தான் முக்கியமா அப்படின்னு ஜெனியெல்லாம் பாக்கியாவை கேட்குற நிலைமை ஆயிடுச்சு இந்த இனியானால். ஈஸ்வரியா அப்பா இது இன்னும் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப வாய் பேசிகிட்டே உட்காந்துருக்குறான். அப்படி தான் போலீஸ் பிடிச்சிட்டு போனாலும் அந்த கேஸெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். கோபி நீ சொல்லு கோபி. ஆமாம் அப்படி தான். என்ன கேஸு என்ன போலீஸ் என்ன ஆர்மியே வந்தாலும் நாங்கள் அதுக்கு பயப்பட மாட்டோம். ஆனால் அவன் செஞ்ச தப்பு தான். எப்படி அவன் ஒரு நம்ம வீட்டு வேலைக்காரன் அவன் வந்து எப்படி என் பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே உட்காந்துருக்காங்க. எத்தனை தான் நீங்கள் சொன்னாலும் அத்தை நீங்கள் செஞ்சது தப்பு தான். நீங்கள் செலியனை போட்டு அடித்தது தப்பு தான். செலியனும் நானும் லவ் பண்ணுறப்ப இப்படி தானே எங்கள் அப்பாவுங்க செலியனை போட்டு திட்டினாங்க, கேஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அப்படின்னா அப்படி பேசுனா என்ன, அப்புறம் பேசினவங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த இனியாவும் ஆகாஷும் இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நல்லது. இனிமேல் அவங்க 2 பேர்த்துக்கும் காதல் அதிகமாக தான் ஆகுமோ ஒழிய அவங்க 2 பேரும் பிரிய மாட்டாங்க. ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பார்த்து இவளே அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து கோபியை கல்யாணம் பண்ணனா, இவன் வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணதுனால இவளுக்கு அந்த எண்ணம் தானே வரும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை எவ்வளோ தரகுறமாக பேச முடியுமோ அந்த இடத்துக்கு பேசுகிறான். இவங்கெல்லாம் இனியாக இருந்துட்டு என்னால் யாருக்கு பிரச்சனை வேண்டாம், இனிமேல் நான் யாருக்கு எந்த ஒரு இதுவும் இருக்க மாட்டேன், நான் தான் அம்மாட்ட சத்தியம் வேண்டிட்டனால நான் ஆகாஷை பார்க்க மாட்டேன்னு இப்போ எதுக்கு திரும்ப போய் அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் எல்லாத்தையும் பார்த்து மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன்ட்டு கோவத்தில் மேலே போகிறான். எலியில் இருந்துக்கிட்டு அம்மா வேற ஒரு மாதிரியாக போகிறா, போய் பார்த்துக்கங்க, இதை நீங்கள் எதையும் நினச்சிக்காதீங்க, மாதிரி இனியாவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப போய் இனியா அழுதுகிட்டு இருக்கிற அம்மா நான் வந்து நீங்கள் சொன்ன சத்தியத்தை மீறி இது பண்ணுறான்னு நீங்கள் நினைக்காதீங்க, நான் வந்து சத்தியத்தை கட்பட்டு தான் இருக்கிறேன், இருந்தாலும் இவங்க போய் அவனை அடித்து தப்பல்லவம்மா, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு கவலையாக இருக்குது, அவன் எப்படி இருக்கான் என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படிங்கிட்டு. அவன்லாம் நல்லா இருக்கான், அவன் சீக்கிரம் நல்லா ஆயிடுவான், நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத, நீ நல்லா இருக்கிறத பாரு அப்படின்னு சொல்லி பாக்கியா அவளை மனசு ஆறுதல் படுத்துகிறான். எலியில் இருந்துக்கிட்டு போய் ஆகாஷை பார்க்க போகிறான். ஆகாஷை போய் பார்த்துட்டு ஆகாஷையும் எலியில் பார்த்தோன்னே பயப்படுறான். அண்ணா நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்களும் என்னை அடிச்சிடாதீங்கண்ணா, நான் இனிமேல் ஆண்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால் இனிமேல் இனியாவை நான் பார்க்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். பாரு எலின்னு எப்படியெல்லாம் அவனை அடித்து பயமுறுத்திட்டாங்க அப்படின்னு செல்வி அழுகிறான். சரி விடுங்க அக்கா, நீங்கள் 2 பேருக்கும் சாப்பிடாமல் இருப்பீங்கன்னு நினச்சி நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்குறேன், சாப்பிடுங்க, வேணாம் உனக்கே இவ்வளோ சிரமம் அப்படின்ட்டு, இல்லை சாப்பிடுங்க அப்படிங்காட்டி ஆகாஷ் நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறப்ப இல்லைம்மா அப்புறமேல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா பொழுதிக்கும் அங்கேயே உட்காந்து நைட்டெல்லாம் அவங்க ஒத்தையாக இருக்கிறாங்கன்னு எலியில் கூடயே இருந்துக்கிறான். காலையில் வீட்டுக்கு போகிறப்ப கோபி எங்கடா போனேன் என்னாச்சு நைட்டெல்லாம் வீட்டில் இல்லையா எங்கே போனேன்னு கேட்குறப்ப நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், ஏன் உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு, எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லை நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் போய் ஆகாஷை பார்த்துட்டு நைட்டு அவங்க 2 பேரும் ஒத்தையாக இருக்கிறாங்கன்ட்டு நான் கூடயே இருந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா, நம்ம வீட்டு வேலைக்காரங்க அவங்க வீட்டில் போய் பார்த்துக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறியா, நீ உங்கள் அம்மாவா எதை இருப்பா, உங்கள் அம்மாவா உனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படின்ட்டு ஈஸ்வரியும் கோபியும் அவனை திட்டுறாங்க. அப்பா நீங்கள் இதுக்கு மேலே பேச வேணாம், என்னால் தான் என்னாலையும் இனியானாலையெல்லாம் தான் இந்த வீடு கேவலமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படியே இல்லை, உங்களாலேயும் தான் இந்த வீடு கேவலப்பட்டு நின்று தெருவில் நின்றதெல்லாம் தெரியாதா, தேவையில்லாமல் இனிமேல் எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறான் எலியன். என்னடா கொஞ்சம் கூட அப்பான்னு மரியாதை இல்லாமல் இப்படி எடுத்து பேசுகிற அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் எல்லாமே தூண்டி தரதுனால தான் அவர் இந்த இடத்துக்கு பேசுகிறாரு, முன்னாடி இவர் அந்த ஆண்டியோட போனப்பெல்லாம் நம்ம அவமானப்பட்டு நம்ம நிற்கலையா, என்ன தெரியாமல் 2 பேரும் செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு இப்படியே தண்டனை கொடுக்கறது அப்படின்ட்டு எழில் பேசிகிட்டு இருக்கிறான். பாக்கியா வந்து எதையாக இருந்தாலும் என்னையை வச்சா தான் பேசுவீங்களா, என்னை நினைக்கிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு பாக்கியா திட்டிட்டு, நீ எப்போ பார்த்தாலும் அவளுக்கு வரிஞ்சு கட்டிகிட்டே வர்ற,
நீ அவள் கேஸ் கொடுக்காட்டியும் நீ அவளை கேஸ் கொடுக்க வச்சிருவியாட்டிருக்குது அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறான். ஆமாம், கேஸ் கொடுக்க தான் சொல்லணும், உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டினா தான் ஆகு. அவள் கொடுக்குறாளே இல்லையோ, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க, அவங்க கண்டிப்பாக கேஸ் கொடுக்க தான் போகிறாங்க. அப்போ தெரியும் உங்களோட இது. அப்போ காப்பாற்ற நான் வர மாட்டேன், நீங்கள் எப்படி வெளியில் வருவீங்களோ அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப, அதே மாதிரி ஆகாஷ் அவங்க சொந்த பந்தமெல்லாம் கேஸ் கொடுத்து வந்து செலி செலினியும் கோபியும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுதுங்க.